துக்ககரமான நிகழ்வுகளுக்கு கருப்பு நிற ஆடை அணிந்து செல்வது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஏதோ ஒரு துக்கம்னு வரும்பொழுது ஒரு கருப்பு கொடியை கூட கட்டிக்கிறா. இந்த இப்போ நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட பார்க்கலாம். ஏதோ ஒரு இரங்கலுக்காக ஏதோ ஒரு பிளேயர் இறந்து போயிட்டார், அன்னைக்கு ஒரு கேம் நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த கருப்பு பட்டையை அணிந்து கொண்டு அவர்கள் அந்த விளையாட்டு அப்படிங்கிறத கூட விளையாடுறா. அந்த கருப்பு என்பது துக்கத்தின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நிறைய பேர் இதனை எப்படி தவறாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், கருப்பு என்பது ஒரு சனி கிரகத்தினுடைய அது தாக்கம் பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சர்வ நிச்சயமாக சனி கிரகத்திற்கும் கருப்பு என்கின்ற நிறத்திற்கும் சம்பந்தமே கிடையாது என்பதுதான் நிஜம். சனியினுடைய நிறம் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கு? நீலம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. அவரை பொறுத்தவரை அவருக்கான ஸ்லோகம் என்பது நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனீஸ்வரம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. நம்ம சனியினுடைய வாகனம் இந்த காகம். சனிக்கு மிகவும் பிரீத்தியானது அந்த காகம் என்கின்ற பறவை. காக்கா கருப்பாக இருக்கிறதுனால சனியினுடைய நிறமும் கருப்புன்னு சொல்லிட்டு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். சனிக்கும் கருமைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் நிஜம்.